தமிழர் அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது. தொடர்ந்து வந்து 36% வாக்குகள் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு நல்லா போய்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, திமுக விமர்சனம் செய்யறதை விட்டுட்டு அப்படியே வந்து தாவேக பக்கம் வந்துட்டாங்க. இது வரைக்கும் அந்த கட்சியில இருக்கிறவங்க பேசின அரசியலுக்கும் இப்ப பேசுற அரசியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்து நாஞ்சிலையா சேர்ந்தப்போ கூட நாஞ்சிலையாவை வந்து மிக மிக தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் தாக்குதல்களை வந்து அதிகம் எடுக்கிறாங்கன்றதை தவிர இந்த ஒரு தரக்குறைவான அரசியலை கையெடுக்கிறது வந்து முதல்ல அந்த கட்சிக்கு நல்லதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அந்த கட்சியை நம்பி பல பேர் இருக்காங்க. இன்னும் தலைவர் அவர்கள் கூட சொல்லுவார், பார்த்தீங்களா, உங்களை மாதிரி அசிங்கமா பேசுறது இல்லை எனக்கு, நான் வந்து கண்ணியமான ஒரு பேச்சை பேசுறது தான் எனக்கு என்னுடைய இதுவா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பேசியிருப்பாரு பாருங்களா. அதுதான் இதுங்களா, யார் மிகப்பெரிய வெற்றியை அப்படியே பார்க்குறாங்களோ, வளர்ந்து வர்றதை பார்க்குறாங்களோ, யாருடைய வளர்ச்சியின் மீது அதிக பொறாமை இருக்கிறதோ அவர்களை தான் அதிகமாக விமர்சனங்கள் செய்வார்கள், தவறான கருத்துக்களை அவங்க மேலே பரப்புவாங்க. அந்த மாதிரி அவருடைய வளர்ச்சி பல பேருக்கு வந்து ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் அவர்களும் ஒருவராக இருப்பார்கள். அந்த மாதிரி பொறாமையோட பேசக்கூடியவங்க இப்படியெல்லாம் என்னைக்காவது நிலைச்சி இருந்திருக்கிறாங்களா அப்படின்னா அது வரலாறினுடைய சுவடுகளே தெரியாம அழிஞ்சு போயிருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். இவங்க பேசுறது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்றீங்களா? சாட்டை பேசுறதும் இல்லை சீமான் பேசுறது நிச்சயமா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. விஜயனா அவங்களுடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் நீங்க பார்க்கும்போது அவர்கள் வந்து எதை பத்தியுமே எங்களுக்கு கவலை கிடையாது, அண்ணனே முதல்வரை ஆக்குவதாதுதான், அது மட்டும்தான் எங்களுடைய லட்சியம்னு இருக்கும்போது இது மாதிரி பேசுறவர்கள் வந்து அவர்களுடைய வளர்ச்சியை மேலும் தடுத்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன். நீங்க